जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனாலதான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனாலதான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். சோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்ப இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, சோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவில் எல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கும்பராசி நேயர்களை, சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, நண்பர்களால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நண்பர்கள் மூலம்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். இன்னொன்னு, உங்க பிளானை யாரோ ஸ்பாயில் பண்ண போறாங்க. உண்மையா சொல்றேன். நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட கவனம். நண்பர்கள்னா எப்படி தெரியுமா? உண்மையான நண்பர்கள் எப்படி தெரியுமா? அதாவது தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையான தோழன்னா, உண்மையான நண்பர்னா அதான். உன்னுடைய கஷ்டத்துக்கு உறுதுணையா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான தோழன். நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாத, வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அவன் தான் உண்மையான தோழன். நீ என்ன பண்ற, உன்னை வச்சு அவன் இன்னொருத்தன் உன்னை ஏமாத்தி ஒரு விஷயம் ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் நம்பிக்கை துரோகத்துக்கு உரியவன். ஞாபகம் வச்சுக்கோ. அவனை தான் நீ கண்ணை மூடிக்கிட்டு நம்புற. யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரு என்ன மாதிரி உங்ககிட்ட பழகுறான், இதெல்லாம் நீ ஆரம்பத்துல இருந்தே நீ கொஞ்சம் கரெக்டா நீ பார்த்திருந்தன்னு இந்த 5 வருஷத்துல நீ இவ்வளவு பெரிய லாஸ் எல்லாம் நீ சம்பாதிச்சிருக்க மாட்ட. எத்தனை விஷயத்துல நீ கஷ்டப்பட்டிருப்ப, எத்தனை விளக்கமத்தடி வாங்கியிருப்ப, எத்தனை செருப்படி நீ வாங்கியிருப்ப. நினைச்சு யோசிச்சு பாரு. யாடங்கப்பா, பிரச்சனை அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா நீ எடுக்கிற டிசிஷன் தான் உன் கையில. நீ இப்பயும் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிட்டு கண்மூடித்தனமா உனக்கு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். என்னது, எப்படி செய்யணும், ஏது பண்ணணும், என்னென்ன பண்ணினா நம்ம லைஃப்ல நல்லா வர முடியும், A to Z உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனா நீ பிளைண்டா யாரையாவது கண்மூடித்தனமா நீ யாரையாவது நம்புற. அப்பா இவனை நம்பாத, இவன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியும் கேட்காம சில விஷயங்கள் நீ பண்ற பத்தியா, அங்கதான் நீ இருக்க. நீ கொஞ்சம் தெளிவா நீ முழிச்சுட்டன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ உன்ன மாதிரி ராஜா யாருமே கிடையாது. நீ தான் ராஜா. நீ சொல்றதுதான் எல்லாமே. அந்த மாதிரி விட்டுட்ட, தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை தேவையா நமக்கு? இதெல்லாம் என்ன பண்றது? நம்மளுடைய சில விஷயம் கேர்லெஸ்ஸா டிசிஷன் எடுக்கிறது, நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள்,
டைம் வேஸ்ட் பண்ணினா சான்ஸ் மிஸ் ஆகிடும். அதையும் நான் சொல்றேன், நீ டைம் வேஸ்ட் பண்ணாது. என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, முதல்ல அதுல நீ கிளியரா இரு. பெரியவங்க சொல் பேச்ச கேளு, அதுல கொஞ்சம் கிளியரா இரு. ராங் டிசிஷன் என்னைக்குமே எடுக்காது. கரெக்ட் டிசிஷன் எடுத்து கரெக்டான வெளியில போ. அப்போ உனக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். ஒர்க்ல கூட டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். கொலீக்ஸ் இன்ஃபுளுன்ஸ், மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. கேர்லெஸ்ஸா இருந்தா ஜாப் ரிஸ்கா இருக்கு. ஃபோக்கஸ் இருந்தா இம்ப்ரூவ் இருக்கும். நீ ஃபோக்கஸ் பண்ணலன்னா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பண விஷயம், பிசினஸ் விஷயத்துல இதே தான். பண விஷயத்துல கூட பார்த்தோன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது. இப்ப கூட இந்த வாரத்துல கூட யாராவது தேடி எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, நான் சும்மா 10,000 சொல்றேன். இப்பெல்லாம் யாரும் 10,000 கடன் வாங்குறதில்ல, எல்லாம் லட்சத்துல தான் வாங்குறாங்க. 10 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் தான் வாங்குறாங்க. அதனால லட்சத்துல யாராவது நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த விஷயம் சொல்லியிருந்தேன். கும்பராசிக்கு நீங்க கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு சொன்னேன். அவங்க ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்து ஏமாந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம எழுதி கொடுக்காம ஒவ்வொரு நண்பர்கள்ங்கிற மூலத்துல ஒரு 25 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் அது கொடுத்த 30 லட்சம் ரூபாய் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ₹1 இருந்தாலும் நம்ம ரொம்ப கணக்கு பார்த்து செய்வோம். பாருங்க, திடீர்னு அந்த பணம் போயிடுத்து பாருங்க. இப்போ போன பணம் நமக்கு திரும்ப வருமோ, அது எப்போ வருமோ தெரியாது. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதுங்க. அதுக்குதான் கொஞ்சம் பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மேரிட் லைஃப்ல எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், ட்ரஸ்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் தேவை. ஸோ கவனமா இருங்க. குடும்ப சூழ்நிலையில கவனமா இருங்க. காமா இருங்க. என்ன செய்யணும், ஏது பண்ணணும், கேஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். கவனமா இருங்க. ஃபோக்கஸ் கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்காது. இப்போதைக்கு கொஞ்சம் குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், வீட்டில் ஏதாவது நீ ஒன்று பேசினா 9 சண்டை வரும். குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் 2ல சனி, வாக்குல சனி. நீ பேசினாலே சண்டை வரும். சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னுவான். ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு இப்போ இது பண்ணுவேன். வரும், பார்த்துக்கோ. டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், பார்த்துக்கோ. சின்ன வண்டி வாகனங்களை கவனமா இரு. வண்டி வாகன ரிப்பேர்லாம் அதிகமாக வரும். கொஞ்சம் பார்த்து செய். ரொம்ப அகலக்கால் வைக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். முடிஞ்சா பைரவருக்கு விளக்கு போடு. கும்பராசி பொறுத்தளவுக்கு உன்னுடைய சர்க்கிள் கரெக்டா இருந்தா நீ கரெக்டா இருப்ப. இல்லை அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ராக்ஷன், நிறைய பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும். ஸோ கும்பராசி இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். சுபம்.